விசிக கட்சியில மதுவிலக்கு ஒழிப்பு மாநாடுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப அதை மகளிர் மாநாடா மாத்திருக்காங்க. அதிரடியா இந்த மாற்றம் ஏன், எதுக்கு? அண்ணன் திரும்ப முதல்ல மதுவிலக்கு மாநாடு தான் அறிவிச்சாரு. அதுக்கு பிறகு முதலமைச்சரை போய் சந்திச்சுட்டு வந்த பிறகு அண்ணனுடைய முகத்துல ஒரு இறுக்கம் இருந்தது. இல்லை, இது பரவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இரண்டு தரப்பில் சொல்லப்படுதுன்னா, திருமாவளவன் அவருடைய குரலை தான் ஆதவர்ஜுனா எதிரொலிச்சிருக்கிறாரு. ஒரே ஒரு கேள்வி மட்டும் நமக்கு நெருடலாக இருக்குது. 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த நடிகர் துணை முதலமைச்சர்ன்ற அந்த ஆசைப்படும் போது எங்கள் தலைவர் 40 வருஷம் இருந்தால் சொல்கிறார். அதை சொல்லக்கூடிய ஆதவர்ஜுனா கட்சிக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? யூ தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மகிட்டே ஒரு சிறப்பு விருந்தினரா வந்திருக்காரு, சேக்குவாரா. அதாவது இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப பிரபலமான மூத்த பத்திரிகையாளர். அவர்கிட்ட இன்னைக்கு நடந்துட்டு இருக்க அரசியல் மாற்றங்களும் சமூகத்துல நடக்கிற சில மாற்றங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பா போயின்னு இருக்கு. விசிக கட்சியில மதுவிலக்கு ஒழிப்பு மாநாடுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப அதை மகளிர் மாநாடா மாத்திருக்காங்க. இதனுடைய பின்னணி என்ன சார்? அதிரடியா இந்த மாற்றம் ஏன், எதுக்கு? இல்லை, அண்ணன் திரும்ப முதல்ல மதுவிலக்கு மாநாடு தான் அறிவிச்சாரு. அதுக்கு பிறகு முதலமைச்சரை போய் சந்திச்சுட்டு வந்த பிறகு அண்ணனுடைய முகத்துல ஒரு இறுக்கம் இருந்தது. அது என்ன நடந்தது உள்ளன்றது அண்ணன் தான் அதை தெரிவிக்கணும். அதுக்கு பிறகு பல சச்சரவுகள் ஏற்பட்டது. அவருடைய ட்விட்டர் பேஜில் ஆட்சியில் பங்கு வேணும்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் அது நீக்கப்பட்டது, மறுபடியும் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் கட்சியோட துணை பொதுச் செயலர் ஆதவர்ஜுனா போய் பேட்டியில் ஊடகத்தில் கொடுக்குற பேட்டியில் எங்களுடைய தலைவருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கணும். 4 வருஷத்துக்கு முன்னே நடிக்க வந்தவங்கலாம் துணை முதலமைச்சர் ஆகும்போது ஏன் எங்கள் தலைவர் 40 ஆண்டு காலம் இருக்கிறாரு, ஏன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது கேள்வி கேட்டார் நிறைய. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு எதிர்மறை அரசியல் சொல்லி விமர்சிக்கப்பட்டது. சார், இந்த இடத்துல ஒரு சின்ன கொஸ்டின். இப்போ ஆதவர்ஜுனா இவ்வளவு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காரு இல்லையா ஆளுங்கட்சியில இருக்கிறவங்கள பத்தி, ஏன் இதை விசிக தலைவரே கேட்டிருக்கலாமே டைரக்டாவே? இல்லை, இது பரவலாக என்ன சொல்றாங்கன்னா, இரண்டு தரப்புல சொல்லப்படுதுன்னா, இது திருமாவளவன் அவருடைய குரலை தான் ஆதவர்ஜுனா எதிரொலிச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. நான் சொல்றது கேட்டால் விசிக கட்சிக்கு அப்பாற்பட்டு சொல்லக்கூடியவங்க விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, தொண்டர்கள் மத்தியில் என்ன சொன்னால் ஆதவர்ஜுனாவுடைய கோரிக்கைக்கு ஆதரவு இருக்கிறத பார்க்குறோம். அதை கடந்து தலைவர்கள் இருக்கிறாங்களா, தலைவர்கள்னால் 2ஆம் கட்ட நிர்வாகிகள் இருக்கிறாங்க இல்லையா, ரவிக்குமார், வன்னியரசு, இவங்கெல்லாம் நாங்கள் அதை இந்த கோரிக்கையை நாங்கள் ஆதரிக்கிறன்ற மாதிரி அவங்களுடைய துணை இருக்குது. நேரடியாக சொல்லணும்னா கூட இது இப்போ இதை கேட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது அவர் தனிப்பட்ட கருத்து அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போது தொண்டர்கள் மத்தியில் ஆதவர்ஜுனாவுடைய அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்குறாங்க தொண்டர்கள். ஆனால் தலைவர்கள்கிட்ட தடுமாற்றம் இருக்குது. சரி, இந்த 2 தரப்பில் தான் எப்படின்னு கேட்டால், சரி கட்சியோட தலைவர் திருமாக்கிட்ட எந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்படியெல்லாம் அப்படி இல்லாமல் வர குழந்தை தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. ஒரு தெளிவாக சொல்கிறது மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு தெளிவற்ற நிலை தான் நம்ம பார்க்குறோம். ஒரு ப்ரீமெச்சூர்டு அப்படின்ற அந்த வார்த்தை வருதுன்னு சொன்னால், அப்போ குறைஞ்சபட்சம் அவர் கட்சி அந்த ஆதவர்ஜுனா துணை பொதுச் செயலருக்கு இதை அவர் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிட்டு அவருக்கு பார்த்தீங்கன்னா அது மாதிரி பேசும்போது சில பேர் சொல்கிறாங்க அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்லாம் உட்கட்சியில் பரவலாக பேச்சு இருக்குது. அப்படிங்கும்போது குறைஞ்சபட்சம் அறிக்கையில் விட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த வேண்டுகோள் இல்லை அப்படின்றதான் மறுக்கலை. ஊடகப்பேட்டியில் ஒரு வகையான என்ன சொன்னால் ஒரு தடுமாற்றம் இருக்குது. அதை கடந்து இந்த பொதுவான ஒரு பார்வையில் பார்த்திங்கன்னா, ஒரு கூட்டணி ஆட்சி வேணும், இல்லை கூட்டணி ஆட்சி இருக்கணும்னா 2021 இந்த வேண்டுகோளை வச்சுருக்கணும். ப்ரீமெச்சூர்டு கொஸ்டினாக இல்லையான்றது வேறு விஷயம். ஆனால் இப்போ கேட்கப்பட்ட கோரிக்கை நியாயமான கோரிக்கை தான். ஆனால் அது 2021க்கு ஒரு கூட்டணி தர்மம் பார்த்தோம்னா 2021 கூட்டணி அமைக்கும் போது அதை சொல்லியிருக்க வேண்டுகோள் வச்சுருக்கணும். எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டிருக்கணும். அல்லது 2026 கேட்கலாம். ஆனால் இடையில் பார்த்தீங்கன்னா திமுகவில் ஒரு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுவது குறித்து ஒரு ஆலோசனை இருக்கும்போது அந்த சூழலில் இந்த வேண்டுகோள் வைக்கப்பட்டது தவறுன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு நாள் அமைதியா இப்போ கேட்கிறாருன்னு சொல்றீங்க. அதுதான் இப்படி கனெக்ட் பண்ணி இது கரெக்ட். இதை கனெக்ட் பண்ணி பாருங்க. இந்த மாநாட்டை அறிவிக்கிறாரு.
மதுவிலக்கு மாநாட்டை அறிவிக்கிறாரு. மதுவிலக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமல்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறது திமுக அரசு. கடைகள் திறக்கப்பட்டு தான் இருக்குது, டாஸ்மாக் கடைகள் திறந்து தான் இருக்குது. ஒரு பக்கம் கூட்டணியில் நீங்கள் இருக்கிறீங்க, அது எந்த ஒரு நிபந்தனைகளும் விதிக்க அதாவது கேட்டால் இந்த கடைகளெல்லாம் நீங்கள் வந்து இத்தனை நாளுக்குள்ளே மூடணும் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் இது வரைக்கும் வந்து ஒரு உறுதியான வேண்டுகோள் வைக்கவே இல்லை. இது வரைக்கும் இல்லை. 99 எங்களுக்கு வந்து இந்த மதுவிலக்கு கொள்கை இருக்குன்னா அது எல்லா கட்சியும் ஒரு சடங்கு மாதிரி தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. மதுவிலக்கு கொள்கை என்று கட்சியோட கொள்கையில இது ஒரு கொள்கை இருக்கும் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா 99 எங்களுக்கு இந்த கொள்கை மதுவிலக்கு கொள்கையை நாங்கள் வந்து கடைபிடிச்சிட்டு வரோம்னு சொன்னால் கூட அதுக்கான தீவிரமான நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டுனா இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்களுடைய அரசியல் அஜெண்டாவே வந்து ஈழத்தமிழர்களுக்காக போராடுறதும் சமூக நீதிக்காக போராடுறதும் தான் இருந்ததை தவிர அதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து குறிப்பிட்டு மதுவிலக்கு கொள்கையை மட்டுமே எடுத்துக்கிட்டு பெரிய போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ இது வரைக்கும் பண்ணதில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆமா, அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து பண்ணல. இப்போ என்ன சொல்ல கேட்டால் எங்களுக்கு வந்து எங்கள் கொள்கையில் அதுவும் ஒரு கொள்கை தான் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். சரி, இதுலையாவது நீங்கள் வந்து ஒரு உறுதியான நிலையில் இருக்க ஒரு ஸ்டாண்டிங் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற பொசிஷனுக்கு இருக்காருன்னா கிடையாது. ஏன்னா இப்போ வந்து மதுவிலக்கு மாநாடு அப்படின்னு நீங்கள் அறிவிச்சிங்க, அதுலையாவது வந்து ஒரு கண்டிஷன் ஏதாவது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிபந்தனை இருக்குமான்னு கேட்டால் நிபந்தனை வலியுறுத்திலாம் எதுவுமே இல்லை. டாஸ்மாகை வலியுறுத்தி மூடுவதை வலியுறுத்தின்னு கூட இல்லை. மதுவிலக்குன்றீங்க. மதுவிலக்குன்னா எந்த மது சொல்றீங்க? இங்க கள்ள மது நல்ல மது 2 மது இருக்கு. நல்ல மதுனா அரசு கொடுக்குற மது நல்ல மதுன்னு சொல்லப்படுது இல்லையா? அதுலயே வந்து தெளிவான பார்வையெல்லாம் இல்லை. அவரே வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் திரும்பவே என்ன சொல்றாருன்னா டாஸ்மாக்லாம் அவ்வளோ எளிதில் மூட முடியாது. அவரே சொல்றாரு அவ்வளோ ஈஸியா மூடிட முடியாது அப்படின்னு அவரே சொல்றாரு. அதுதான் நான் சொல்றேன். இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கலாம் திமுகன்றதுக்காக ஒருவேளை இந்த மாநாட்டை வந்து அவர் நடத்துறாரோன்ற சந்தேகம் வந்து பரவலா இருக்கு, மக்கள் மத்தியிலே இருக்கு. இந்த மாநாட்டை நீங்க நடத்துறீங்கன்னா அதுவும் கூட முதல்ல வந்து மதுவிலக்கு மாநாடுன்னு அறிவிக்கப்பட்டது. இப்போ என்ன கேட்டா மகளிர் மாநாடா சுருங்கிடுச்சு. மதுவிலக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ கிட்டத்தட்ட வந்து இதை தவிர்க்க முடியாமல் இதை சொல்கிறேன், பெண்களும் கூட மது அருந்த தொடங்கிட்டாங்க பரவலாக அப்படின்னு பேசப்படுது. பல ஊடகங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ மதுவிலக்கு என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 2 பேருக்கும் தான் அது சேர்ந்து தான் அந்த மதுவிலக்குன்றது. அதில் ஒரு மகளிர்களும் வந்து அந்த மாநாடு வச்சு நடத்தணுன்ற ஒரு கட்டாயம் எதனால் ஏற்பட்டதுன்றது தெரில. எந்த நெருடல் இருக்குது? ஒருவேளை ஆண்கள் மட்டும்தான் மது அருந்துறாங்க, அவங்கள வேண்டாம் இதில். ஒருவேளை வந்து கட்சி தொண்டர்கள் வந்து ஒருவேளை மது அருந்திட்டு வந்தாங்கன்னா அது ஒருவேளை நமக்கு வந்து அது ஒரு அவமானம் ஆகிடும், அசிங்கமாயிடும் நினச்சாரான்னு தெரில. இது வந்து அவர் கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து ஸ்டெப் மாறுறார். முதல்ல டாஸ்மாக் அதையும் சேர்த்து தான் வந்து அதுவும் தான் மது, டாஸ்மாக விற்கக்கூடியதும் மது தான் இல்லையா? அப்போது அதை முதல் கட்டமாக அதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பேசுனார். அதுக்கப்புறம் கேட்டால் டாஸ்மாகை மூடவே முடியாதுன்ட்டார். அவரே சொல்கிறார் அவ்வளோ சீக்கிரம் மூடிட முடியாது அப்படின்னு அவரை சொல்லிட்டு அதுக்கு பிறகு அது வந்து இந்த மாநாடும் கூட பார்த்தோன்னா இது மகளிர் மாநாடுன்னு சொல்லி சுருக்க வேண்டிய அவசியம் என்னன்றது. ஏன் ஒரு நிலையான மனநிலையில இல்லாம இல்ல கொஞ்சம் சமீபத்தில் ஒரு வயசு ஆயிடுச்சு, அதனால கூட இருக்கலாம். வேற ஏதாவது நெருக்கடி இருக்கு? வேற நெருக்கடினா ஆட்சி அதிகாரத்தில் வந்து இவர் வந்து திமுக கூட்டணியில் இருக்காரு. அந்த கூட்டணியில் இருக்கும்போது பார்த்தோன்னா அந்த கூட்டணியில் இருந்துக்கிட்டே வந்து திமுக எதிர்க்கிறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம். பல நெருக்கடிகள் இருக்குது. கட்சியோட கொடியை எங்கே ஏற்ற முடியல, அதுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. அப்படி இருக்குது. கடந்த மக்களவைத் தேர்தலில் 3 தொகுதிகள் கேட்டாங்க, 2 தொகுதி தான் கொடுக்கப்பட்டது. பொது தொகுதி மறுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு வந்து இவருக்கு பிளாஸ்டிக் சேர் வழங்கப்பட்டது. அடுத்தடுத்து இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கட்சி அங்கீகாரம் வந்து பெற்ற போது அதுக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கலை. இப்படி திமுக கூட்டணியில் ஒரு உரசல் இவருக்கு இருக்குது. ஆனால் அந்த உரசலும் வந்து பார்த்தீங்கன்னா அது டெவலப் ஆகி போவேனா? ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறது? திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து எல்லா கட்சிகளுக்கும் உள்ள அந்த நெருக்கடியை வந்து விசிகாவும் அனுபவிக்கணும்ல. கூட்டணி இருக்கிறதுனால பல விஷயங்களில் அவங்க வந்து கடந்து போகிறாங்க சரிங்களா? அப்போது வந்து கூட்டணியிலேருந்து நீங்கள் பகிரங்கமாக வெளியே வந்துட்டீங்கன்னா அப்போது பல நெருக்கடிகள் வரும். இப்போ வந்து வெறும் கட்சி கொடியை தான் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. மாநாடு கூட நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை வரும். இப்போ வந்து விஜய் மாநாட்டுக்கு சில நெருக்கடிகள் இருந்ததில்ல, அந்த மாதிரி தான் இவங்க மாநாட்டுக்கும் நெருக்கடி வரும். இப்போ நீங்கள் கேட்ட உடனே மாநாட்டுக்கு அனுமதி கிடைக்குது இல்லை, கூட்டணி கட்சின்றதுனால தான் இந்த அனுமதி கூட கிடைக்குது. இன்னும் இதே மதுவிலக்கு மாநாட்டை வந்து வேற யாருன்னா நடத்துனாங்கன்னா அனுமதி ஈஸியாக கிடைச்சிருமா? கிடைக்காது. அப்போ கூட்டணியில் இருக்கிறதுல பல சௌகரியங்கள் இருக்குது. அதே சமயத்தில் கூட்டணியில் இருந்துக்கிட்டும் என்ன நினைக்கிறாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவர் தன்னுடைய வந்து கட்சியோட வந்து பலத்தை கூட்டணும்னு நினைக்கிறாரு. கூட்டணியில் இருந்துகிட்டே பலத்தை வந்து கூட்டணும்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா இது போன்ற உரசல்கள் வரதான் செய்யுது. ஆனால் வந்து மீண்டும் ஒரு கேள்வி கேட்கப்படும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து ஒரு 15 நாளுக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன் விஜய் கட்சியை பற்றி கேட்கும்போது விஜய் எம்ஜிஆர் மாதிரி ஆக முடியாது, எம்ஜிஆர் கட்சியை விட்டு விலகும் போது பல ஆளுமைகள் அவர் பின்னாடி தொடர்ந்து வந்தாங்க,
இரண்டாம் கட்ட தலைவர்கள் நிறைய பேர் வந்தாங்க. அவர் பின்னோக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து பலரும் வந்தாங்க. அப்போது வந்து எம்ஜிஆருக்கு ஏற்கனவே ஒரு அரசியல் களத்தில் இருந்தவர். புதுசாக ஒருத்தர் வந்து ஒரே நேரத்தில் புதுசாக ஒருத்தர் வந்து திடீர்னு ஒருத்தர் வந்து அப்படியே வந்து எல்லாத்தையும் மாற்றிட முடியும், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் ஆளுமையாக மாறிட முடியுன்றதுலாம் உடனே நடக்கிற விஷயம் கிடையாது அப்படின்னு சொன்னார். ஒரு 20 ஆண்டு காலம் கடந்து போனன்ற வார்த்தை கூட சொன்னதாக நான் பார்த்தோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டால் வந்து அதிமுக சரிவை நோக்கி இருக்குது, விஜய் இரண்டாவது பெரிய கட்சியாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ இவர் அந்த கட்சியில் போய் அதுதான் இப்போவே அந்த தடுமாற்றம் எதனாலும் கேட்குறேன். இந்த மனமாற்றம் எப்பவுமே விசிக தலைவர்கிட்ட வந்து அந்த தடுமாற்றங்கள் இருக்கவே இருக்காது. ஆனால் வந்து கடந்த காலத்துல மக்கள் நல கூட்டணி அமைச்ச போது கூட ஒரு தடுமாற்றம் இல்லாம அதிரடியா வந்து மக்கள் நல கூட்டணி அமைச்சாரு. அந்த மக்கள் நல கூட்டணிக்கு மூளையா இருந்து செயல்படுற அண்ணன் திருமா தான். ஆனால் இப்போ வந்து சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆண்டு காலம் நம்ம பார்க்குறோம், ஒரு தடுமாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கு. அந்த வேங்கை வயல் நாங்குநேரி சம்பவத்துக்கெல்லாம் பிறகு வந்து கேட்டால் பத்திரிகையாளர் கேட்டால் வந்து கேள்விக்கான பதிலை சொல்லுவார், கோவப்படுறாரு. அது மாதிரி நம்ம பார்க்குறோம், தொடர்ச்சியாக வந்து பார்க்குறோம். பல விமர்சனம் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் தான் வந்து தொடர்ச்சியாக பேசிகிட்டே வந்தார். இப்போ திடீர்னு ஆதவ அர்ஜுனான்றவர் வந்து எங்கேருந்து வந்தார்? 4 வருஷத்துக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் நமக்கு நெருடலாக இருக்குது. 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த நடிகர் வந்து துணை முதலமைச்சர்ன்ற அந்த ஆசைப்படும் போது எங்கள் தலைவர் 40 வருஷம் இருந்தார் சொல்கிறார். அதை சொல்லக்கூடிய ஆதவ அர்ஜுனா வந்து கட்சிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? அவருடைய பின்புலம் என்ன சார்? ஏன் இவர் வந்துட்டு அவர் வந்து ஒரு ஆதவ, நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க, யாரும் கேட்காத கேள்வி கேட்குறீங்க. ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு பண முதலையின் மருமகன், மார்ட்டின்ற வந்து ஒரு பண முதலையின் மருமகன். அதுதான் அடையாளமே தவிர அதை தாண்டி அவர் சொல்லிக்கலாம் நான் வந்து அரசியல் வியூக நிபுணர் அப்படின்னு சொல்லிக்கலாம். என்ன கேட்டால் இங்கே எல்லாரும் பல பேர் இங்கே யாரெல்லாம் வந்து இந்த நாற்காலியில் உட்காந்து காலை மடக்கி போடுறாங்களோ, மடக்கினா கால் மேலே கால் போட்டால் அவங்கெல்லாம் வந்து ஒரு அரசியல் நிபுணர்ன்ற அடையாளம் அதுதான். இந்த பொது மேடையில் அல்லது இந்த மாதிரி ஊடகங்களில் யார் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்து இப்படி அண்ணா வந்து இப்படி வானத்தை பார்க்குறாங்களோ அவங்கெல்லாம் வந்து ஒரு அரசியல் வியூக நிபுணர்கள்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ கூடுதலாக இவர் ஆதவ அர்ஜுனா கையில் பேனா கூட வச்சுருக்காரு, நீங்கள் பார்த்தீங்கல்ல. ஆனால் அந்த பேட்டி முழுவதும் ஏதாவது எழுதினாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, பார்த்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இல்லை, 1 மணி நேரம் பேட்டி கூட அதில் எழுது. ஆனால் வந்து ஸோ இதெல்லாம் வந்து ஒரு குவாலிட்டி. இந்த அரசியல் வியூக நிபுணர் கால் மேலே கால் போட்டிருக்கணும். ஆனால் இவங்க சொல்லக்கூடியது அத்தனையும் சொல்கிறோமா, இது வந்து தியரி. இவங்க சொல்கிற அத்தனையும் தியரி தான், ப்ராக்டிக்கல் கிடையாது. இங்கே 1 நாள் 2 நாளில் ஒட்டு மொத்தமாக அப்படியே அப்செட் ஆன கதைகள் நிறைய இருக்குது. இவங்க தேர்தல் கணிப்பு பல ஊடகங்கள் கடந்த காலத்தில் பண்ணியிருக்கிறாங்க. ஒரே 1 நாளில் அப்படியே புரட்டி போட்டிருக்கோம், தலைகீழ அப்படியே ஒரு சம்பவம் புரட்டி போட்டிருக்கு. அதனால் இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்துன்னு கேட்டால் தன்னை வந்து ஒரு வியூக என்னன்னா இவரை கொஞ்சம் பாராட்டணும். யார்? ஆதவ அர்ஜுனாவை. குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தன்னை இணைச்சிக்கிட்டு இதுதான் என் கட்சி, இதுதான் என் தலைவர்னு வந்து அறிவிச்சிருக்கிறார். அந்த வகையில் பாராட்டலாம். இங்கே பல பேர் அப்படி கிடையாது. இங்கே ஒற்றையாரட்டையாக பிடிச்சிருக்கிறோம் பல பேர் இருக்கிற அரசியல் வியூக நிபுணர் சொல்லிட்டு ஒரு பக்கம் மோடிக்கும் பெப்பபேன்றான், இந்த பக்கம் வந்து திமுகவுக்கும் பெப்பபேன்றான், இந்த பக்கம் வந்து நாம் தமிழருக்கும் பெப்பபேன்றான், எல்லாருக்கும் பெப்பபேன்றான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லணும்னா அடுத்த வருஷம் கூட கிடையாது, அடுத்த 6 மாதத்தில் அப்படியே மாற்றிக்கிறாங்க. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது ஆதவ அர்ஜுனா வந்து கேட்டால் ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியில் வந்து தன்னை இணைச்சிக்கிட்டு இதுதான் என் கட்சி, இதுதான் என் தலைவர்னு சொன்னது. அந்த வகையில் ஆதவ அர்ஜுனாவை பாராட்டலாம். இவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்துட்டு அவர் ஆதவ அர்ஜுனா பற்றி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. இப்போ தானே வந்திருக்காரு, இன்னும் வரக்கூடிய நாட்களில் என்னென்ன வந்திருந்தாலும் வந்து நான் கேட்குறேன், ஆதவ அர்ஜுனா வந்து பேசலாமா? ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்குகள் வரணும்ல. இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா, நீங்கள் ஆதவ அர்ஜுனா வந்து நான் தலித், சரிங்களா? விசிகாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டாருன்னா அவருடைய அந்த என்ன சொல்கிறது அந்த தேர்தல் வியூகம்லாம் என்ன ஆகுதுன்னு அவர் புரிஞ்சுப்பார். நான் சொல்கிறேன் ஏன் தேரி ப்ராக்டிக்கல் சொன்னேன். இதே ஆதவ அர்ஜுனாவே விசிகாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறாருன்னு வச்சுங்களேன், வழக்கமாக விழக்கூடிய அந்த தலித் ஓட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு விழாது. இதுதான் ப்ராக்டிக்கல். வேணா ஒரு தேர்தல் வியூக நிபுணர் சொல்லிக்கலாம், விசிகாவில் நான் தான் நிபுணர், நான் தான் வந்து திருமாவுக்கே நான் தான் வந்து அரசியல் சொல்லிக் கொடுக்குறேன்னு கூட சொல்லலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்களா ஜெயிச்சிருவாரா? பிரசாந்த் கிஷோர் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறார், அவர் தனியாக ஒரு கட்சி தொடங்கிட்டார் பீகாரில், ஆட்சி அமைச்சிருவாரா? அடுத்த 5 ஆண்டு காலம் கழிச்சு ஒரு ஆட்சி அமைச்சிருவாரா? கிடையாது. இதெல்லாம் ஒரு தேரி, ஒரு வந்து அவுட்லைனாக ஒரு டேட்டா வச்சுக்க வேண்டியது தான்.
ஆனால் இவங்க எல்லாம் அப்படியே ஓட்டு போட்டோன்னு நான் தான் சொல்கிறேனே, நீங்கள் வந்து அந்த கட்சியில் ஏன்னா அது வந்து முழுக்க முழுக்க அந்த கட்சிக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. ஒரு கட்சிக்கும் ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் சொல்லப்போனால் இப்படி கூட சொல்ல முடியும். நீங்கள் என்னென்னு கேட்டால் அப்போ தலித்துகள் வாக்களிக்க மாட்டாங்க, அப்போ தலித் அல்லாதவர்களாம் ஆதவர்ஜினா வாக்களிக்க அவங்களும் வாக்களிக்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன், அது நல்லாயிருக்கும், அதுக்காக நான் சொல்கிறேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காகம் இருக்குது, ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒப்பிட்டுன்னா சொல்லணும், இதுதான் சொல்லணும். ஒரு காகம் என்ன கேட்டால் மயில்கள் கூட்டத்தில் போயிடுச்சு. நீங்கள் அந்த கதையை படிச்சிருப்பீங்க, பாடத்தில் வந்திருக்கோம். மயில்கள் கூட்டத்தில் போன உடனே அந்த மயில்களை பார்த்துட்டு இவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ அழகாக தொகையை விரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்திருந்த அந்த மயில் இறகு இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பின்புறம் குத்திக்கிச்சான். பின்புறம் குத்திக்கிட்டு கேட்டால் தோகையை விரிச்சு அப்படி வந்து அப்படி காட்டுச்சான். என்ன அப்படி பின்புறம் தோகையை காட்டிட்டேன். அப்போ மயில்கள் கூட்டத்தை பண்ண மயில்கள்லாம் பார்த்த உடனே என்ன சொல்லிச்சான், இது என்னடா இது விசித்திரமாக இருக்குது, இது நம்மால் இல்லையே, இது நம்மால் இல்லை. மயில்னா எல்லாம் தெரியல, தலையில் கொண்டை இருக்கும், அதுங்களுடைய தோற்றம் அதுங்களுக்கு தெரியும்ல, இது வந்து வித்தியாசமாக இருக்குது. ஆனால் நம்மளுடைய தோகை இருக்குது பின்னாடி, ஆனால் இது வித்தியாசமாக இருக்குது. ஐயா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனம் கிடையாது, சிச்சி போன்னு சொல்லி விரட்டி விடுச்சுக்கலாம். அப்படியே அந்த காக்கா திரும்பி வந்து கேட்டான், தன்னுடைய கூட்டத்துக்கு போச்சான். தன்னுடைய கூட்டத்துக்கு போன உடனே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காகங்கள் இருக்கிற இடத்துல வரணும், காகங்கள்லாம் பார்த்துன்னு கேட்டால் இது என்னடா இது மயில் மாதிரி இருக்குது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முகம்லாம் நம்ம முகமாக இருக்குது, இது ஒரு விசித்திரமான பறவைன்னு சொல்லிட்டு சிச்சி போன்னு சொல்லிட்டான். ஸோ இந்த கூட்டத்துக்கும் போக முடியாது, அந்த கூட்டத்துக்கும் போக முடியாது. அதுதான் ஆதவ அர்ஜுனா நிலைமை. நீங்கள் ஒரு வியூக நிபுணர்னா நீங்கள் ஒரு வியூக நிபுணராக இருந்துருங்க, கட்சியோட துணை பொதுச் செயலாளர் பதவிக்கு வந்துடக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு கருத்து சொல்லிட்டீங்க, அங்கே உள்ளே இருக்கிறவங்களே என்ன சொல்கிறாங்க, அவங்க பெரிய பலம் பொருந்திய தலைவர்களாக இருக்கட்டும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு கைத்தடியாக கூட இருக்கட்டும், ஆனால் அவங்க ஏற்றுக்கல. இப்போ உங்கள் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இதை ஏற்றுக்கிறாங்க, ஆனால் தொண்டர்கள் மத்தியில் பரவலாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த தொண்டர்கள்லாம் ஓட்டு போடுவாங்களா? இப்போ ஆதவ அர்ஜுனா சொல்லக்கூடிய கருத்து கரெக்டு, நம்ம தலைவர் ஏன் வந்து துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு கேட்கறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கண்டெஸ்ட் பண்ணுறீங்க, இதே ஆதவ அர்ஜுனா கண்டெஸ்ட் பண்ணா நம்ம தலைவரை இவர் தாங்க துணை முதலமைச்சர்னு சொன்னார், அவருக்கு ஓட்டு போட்டுறாங்க, போடுவான்னு நினைக்கிறீங்க? போட மாட்டேன். இதுதான் ஃபேக்ட். பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். மாற்றம் ஒன்றே மாறாது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் விசிகால என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு பொறுத்திருந்து நாம பார்ப்போம். நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, நேயர்கள் நிறைய பேருக்கு இந்த டவுட்லாம் கிளியர் ஆயிருக்கும். ரொம்ப நன்றி சார். நன்றி.